Hello dears, today let us see about Louis Sebastian Mercier. Okay, he is a supporter of print revolution. The topic of this passage is tremble therefore tyrants of the world. Tremble அப்படின்னா literal meaning வந்து shake. Shake அப்படிங்கிறது literal meaning. நம்ம இந்த இடத்துல fear அப்படின்னு எடுத்துக்கணும், பயம் அப்படின்னு எடுத்துக்கணும். Therefore tyrants. Tyrantsனா cruel rulers. ஓகேயா? Tyrants means cruel rulers. So cruel rulers are going to getting fear about something. Am I right? That is the meaning of this passage. So அவங்க எதை பார்த்து பயப்பட போகிறாங்க அப்படின்னா பிரிண்ட் ரெவல்யூஷன். ஸோ பிரிண்ட் ரெவல்யூஷனோட இம்பேக்ட்னால என்ன ஆச்சு? க்ரூயல் ரூலர்ஸ் எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க. எப்படி ஏன் பயப்பட ஆரம்பித்தாங்க அப்படின்னா பிரிண்ட் ரெவல்யூஷன்னால் நிறைய பீப்புள் தே பிகம் மோர் நாலேஜ். ஓகே, தே கேன் ஏபிள் டு அக்வயர் நாலேஜ். ஸோ அவங்களுக்கு நாலேஜ் வந்தோன்னு என்ன பண்ணாங்க? தே ஸ்டார்டட் அப்போசிங் டெஸ்பாட்டிசம். டெஸ்பாட்டிசம்னா ரூலிங் இன் அ க்ரூவல் வே or exercising a power in a cruel way, that is called as despotism. So அவங்க என்ன பண்ணாங்க? they started opposing their rulers. So print revolution spread progress and enlightenment. Enlightenment means giving knowledge. Okay, yeah. So that is the main content of this passage. Let me read the passage. By the mid 18th century there was a common conviction that books were means of spreading progress and enlightenment. புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்ரஸ்னா வளர்ச்சி, என்லைட்மெண்ட்னா கிவிங் நாலேஜ். மெனி பிலீவ்ட் தட் புக்ஸ் குட் பி சேஞ்ச் தி வேர்ல்ட். புக்கால் என்ன பண்ண முடியும்? இந்த வேர்ல்டையே மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பிலீவ் பண்ண ஆரம்பித்தாங்க. லிபரேட் சொசைட்டி ஃப்ரம் டெஸ்பாட்டிசம். சொசைட்டி நம்மளுடைய சமுதாயத்தை கொடுங்கோல் ஆட்சியில், டெஸ்பாட்டிசம்னா என்ன? ரூலிங் இன் அ க்ரூவல் வே. டெஸ்பாட்டிசம்லேருந்து லிபரேட் பண்ண முடியும், லிபரேட்னா ஃப்ரீ பண்ண முடியும் அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க. அண்ட் டைரானி. டைரானினாலுமே என்னது? க்ரூவல் ரூல். ஓகேயா? அண்ட் டைரானி. அண்ட் ஹெரால்டு டைம். ஹெரால்டுனா வந்து ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. நான் இப்படி வருவேன், நான் அப்படி வருவேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பேரெல்லாம் ஹெரால்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃப்யூச்சரை ஃபோர்காஸ்ட் பண்ணுறது. அண்ட் ஹெரால்டு டைம் வென் அ ரீசன் அண்ட் இன்டலெக்ட் குட் ரூல். ஸோ இந்த மாதிரியே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல ஒரு குட் ரூல் வந்து நம்ம எல்லா சொசைட்டியில் வரும் அப்படின்னு பிலீவ் பண்ணாங்க. என்ன மாதிரியான ரூல்? ரீசன் அண்ட் இன்டலெக்ட். ஓகேயா? ரீசன் அப்படின்னா ரொம்ப ரேஷனல் திங்கிங் உள்ள பர்சன்ஸ், இன்டலெக்ட் அப்படின்னா ரொம்ப நாலேஜபிள் பர்சன்ஸ். ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிஸ் இருக்கிற பர்சன் வந்து நம்மளை ரூல் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு தே ஹெரால்டு த டைம் ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. Next about Louis Sebastian Mercier. Who is he? He is a novelist in 18th century France. He belongs to France. He declared that printing press is the most powerful engine of progress. What he said that printing press is the most powerful engine of progress and public opinion is the force that will sweep despotism away. ஸோ அவர் என்ன பிலீவ் பண்ணுறாரு? ஸ்வீப்னா என்னது? டெஸ்போட்டிசத்தை தூர எரிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இன் மெனி ஆஃப் மெர்சியர்ஸ் நாவல்ஸ். மெர்சியர் வந்து ஹீ இஸ் அ நாவலிஸ்ட். முன்னாடியே சொன்னேன்ல, அவரோட நாவலில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் எல்லாம் வந்து ஏதாவது ஒரு புக்கை ரீட் பண்ணி அந்த புக்கோட இம்பேக்ட்னால நல்ல விஷயங்கள் செய்ய ஆரம்பித்து ஹீரோஸாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பாங்க. அவரோட மோஸ்ட் ஆஃப் த நாவல்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். So listen to the text. In many of Mercier's novels, heroes are transformed by the act of reading. They devour books. Devour அப்படின்னா வந்து ரொம்ப அதிகமாக, ஆக்சுவலாக டிவோர் அப்படின்னா லிட்ரல் மீனிங் வந்து ஈட் குவிக்லி அப்படின்னு வரும். பட் இங்கே நம்ம என்ன எடுத்துக்கணும்னா தே ஸ்டார்டட் ரீடிங் மெனி புக்ஸ். யார்? அந்த ஹீரோஸ். ஆர் லாஸ்ட் இன் த வேர்ல்ட் ஆஃப் புக்ஸ் கிரியேட் அண்ட் பிகம் என்லைட்டன் இன் த ப்ராசஸ். ஸோ புக்ஸை படித்து அவங்க வந்து தே என்லைட்னா என்னது? அக்வயரிங் நாலேஜ். தே அக்வயர் நாலேஜ் அப்படிங்கிற மாதிரி வரும். Convinced of the power of print in bringing enlightenment and destroying the basis of despotism, Mercier proclaimed, "Tremble, therefore, tyrants of the world. Tremble before the virtual writer." ஸோ இந்த வேர்ல்டை ரூல் பண்ணிகிட்டு இருக்கிற க்ரூயல் ரூலர்ஸ் எல்லாரும் ரைட்டர்ஸ் உடைய அந்த ரைட்டிங் மூலமாகவும் பிரிண்ட் ரெவல்யூஷன் மூலமாகவும் கண்டிப்பாக பயப்படுவாங்க. அது ஏன் பயப்படுவாங்க அப்படின்னா பிரிண்ட் ரெவல்யூஷன் நமக்கு it will bring enlightenment to the people and it will destroy despotism. This is the main view of Mercier. And in source B box message, Mercierோட sayings, அவங்களோட வேர்ட்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. அவர் எழுதினது, anyone who had seen me reading would have compared me to a man dying of a thirst
who was gulping down some fresh pure water, lighting my lamp with extraordinary caution. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ரீடிங் அப்படிங்கிறது லைக் எப்படி அப்படின்னா, ஒரு 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 மனிதனுக்கு தண்ணி இல்லாமல் இருக்கிற மனிதனுக்கு தண்ணியை குடித்தா, ஒரு நல்ல வாட்டர் கொடுத்தா என்ன செய்வார், நல்ல கடகடன் குடிப்பார் இல்லையா. ஸோ யாரோ ஒருத்தர் தண்ணியே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, பயங்கர தேர்ஸ்டியாக இருக்குது, அவர்கிட்ட ஒரு நல்ல ஃப்ரெஷ் வாட்டர் கொடுத்தா அவர் என்ன செய்வார், அவ்வளோ ஆர்வமாக அவ்வளோ ஒரு என்தூசியாஸ்டிக்காக அந்த வாட்டரை குடிப்பார் இல்லையா. ஸோ அப்படி ஒரு ஸ்டேட்டில் தான் மெர்சியர் வந்து அவர் இருக்கார் அப்படிங்கிறாரு. எப்படின்னா லைக் வந்து ஹீ இஸ் கம்பேரிங் ஹிம்செல்ஃப் டு த தேர்ஸ்டி மேன். ஸோ அவருக்கும் வந்து அறிவு தாகம் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, ஹி வாண்ட்ஸ் டு அக்வயர் நாலேஜ் த்ரூ ரீடிங். ஸோ ஹீ கம்பேர்ட் லைக் திஸ். லைட்டிங் மை லேம்ப் வித் எக்ஸ்ட்ராடினரி கேஷன். லைட்டிங் மை லேம்ப் அப்படிங்கிறது அவரோட பிரெயின், ஓகேயா. அவரோட நாலேஜை வந்து எக்ஸ்ட்ராடினரியாக வந்து டியூன் பண்ணுறாரு. ஐ த்ரூ மை செல்ஃப் ஹங்க்ரிலி இன்டு ரீடிங். அவர் வந்து ரீடிங்குள்ளே தன்னை ஈடுபடுத்திக்கிட்டார். அண்ட் ஈஸி எலக்யூவன்ஸ் எஃபர்ட்லெஸ் அண்ட் அனிமேட்டட் கேரிட் மீ ஃப்ரம் ஒன் பேஜ் டு தி நெக்ஸ்ட் வித்தவுட் மை நோட்டிஸிங் இட். அவர் ஒரு பேஜ்லேருந்து நெக்ஸ்ட் பேஜ் போகிறது கூட அவருக்கு தெரியாது, அவ்வளோ ஆர்வமாக ரீட் பண்ணுறாரு. A clock struck of the house in the silence of the shadows, and I heard nothing. My lamp began to run out of oil and produced only a pale light. But still I read on. அவர் அந்த காலத்தில் லைட் இல்லைல்லம்மா, அவர் வந்து விளக்குல படிக்கிறாரு. ஈவன் ஆயில் குறைஞ்சி போய் பேல் லைட் வந்ததுக்கு அப்புறம் கூட அவருக்கு அது தெரியலை. ஹீ இஸ் கண்டினியூ வித் த ரீடிங். I could not even take out time to rise the wick of our fear and interrupting my pleasure. How those new ideas rushed into my brain, how my intelligence adopted them. So here he is saying that reading அப்படிங்கிறது வந்து it is a big pleasure to him. அவரோட பிரெயின் வந்து நியூ ஐடியாஸை வந்து ரஷ் பண்ணி உள்ளே ஏற்றுக்குது. ரியலி he is gaining much intelligence அப்படின்னு he is telling.